பெண்களுக்கு அதிகமான காவல்துறையில் பயிற்சி கொடுத்து புதுசா காவல்துறையில பெண்களுக்கு பயிற்சி இல்ல சிங்கப்பெண் படைக்கு நிறைய பேரை தேர்வு செய்து இந்த பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். குறிப்பாக இரும்பு கரம் கொண்டு போதை கலாச்சாரத்தையும் போதை பழக்கத்தையும் அடித்து நொறுக்க வேண்டும். அப்படி பண்ணாதான் அந்த பெண்கள் காப்பாற்றப்படுவார்கள். அடுத்தது பயம். ஒரு பெண்ணோ ஒரு குழந்தை மேல கைய வச்சாங்கன்னா அடுத்தது ஒரு 2 மாசம் தான் அவங்கள தூக்குல ஏத்திடணும். ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் யார் பண்ணாங்கன்னு. அதுக்கு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லாம் வாங்கிடலாம். இப்பெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டை நிரூபிப்பது என்பது ரொம்ப அதுக்கு ஒன்றும் பெருசா தேவையே கிடையாது. அது ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மூலம் அவங்க மேல இருக்க குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட அடுத்த நொடி அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுத்தாதான் இப்போ எத்தனையோ வெளியூர் இருக்கு. துபாய் போன்ற வெளியூர்லயும் பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க. அந்த நாட்டுக்காரங்களா வேலை செய்யறாங்க. எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்து வேலை செய்யறாங்க. எவ்வளவு பய பக்தியோடு அங்க இருக்கிறாங்க. எந்த பெண்ணுக்கும் எந்த பாலியல் அத்துமீறலும் அங்க நடப்பதில்லை. இங்க மட்டும் ஏன் நடக்குது? ஐயோ, இனிமேல் நம்ம ஏதாவது ஒரு குழந்தை மேல கைய வச்சா அதுக்கப்புறம் உயிரோட இருக்க முடியாது என்ற பயம் இருந்தால்தான் எந்த குழந்தை மேலயும் எந்த பெண்ணு மேலயும் யாரும் கைய வைக்க மாட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.